ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்கை பாயில் பண்ணி அதை கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குறோ அந்த அளவுக்கு தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு கொஞ்சம், ஒரு ஏலக்காய், வறுத்த கடலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், பேஸ்ட் மாதிரி. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவேன். நம்ம சேனலை பார்க்குற 95% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கோம். தக்காளியோட தோல் நல்லா சுருங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு கலக்கிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 150 to 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அந்த ஸ்பெஷல் பேஸ்ட்டை ஊற்றுவோம்ல, அதனால கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆகா, ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்குது. எண்ணெய் நிறைய ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ இதை ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு கலக்கிடலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆனோடனே ரெடி ஆயிரும். இப்போ திறந்து பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான கோயம்புத்தூர் ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.